வணக்கம். ஆயுஷன் செய்திருக்க நான் உங்கள் ஆனந்தன். உபரி ஆசிரியர்களுக்கான பணி நிறுவன கலந்தாய்வு மே 30 நடைபெறுகிறது. இது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான பணி நிறுவல் கலந்தாய்வு 2023-24 கல்வியாண்டில் மே 31 கணிசமான ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். இதனையடுத்து அன்றைய நிலவரப்படி காலி பணியிடங்கள் மற்றும் உபரி பணியிடங்கள் விவரங்களை சரிபார்த்து எமிஸ் தளத்தில் பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பணி நிறுவல் நடவடிக்கை மே மாதத்தோட இறுதியில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி குறிப்பிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருந்தாலும் அங்கேயும் பணி நிறுவல்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. தனியார் பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமாக அரசு பள்ளிகள் முதலில் அழிஞ்சிட்ருக்கு. அதுக்கடுத்து இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளும் அழிஞ்சிட்ருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் உபரி ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் தயாராகி அவர்களையும் பணி நிறுவல் கலந்தாய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. இதிலிருந்து கிடைக்கின்ற ஓரளவுக்கான காலி பணியிடங்கள் தான் அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை செய்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக ஆசிரியர்கள், இப்போ பிடிஏன்னு சொல்லுவோம், பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் டீச்சர்ஸ். நிறைய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் பிடிஏ டீச்சர்ஸ் 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருஷமாக வேலை செய்கிறவங்க கூட இருக்காங்க. ஒரு குறைவான ஒரு மாட்ரேட்டான ஒரு சம்பளத்தில் அவர்களுக்கான பணி வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாணவர் எண்ணிக்கை குறையும் பொழுது ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடங்கள் எல்லாம் உபரி என கண்டறியப்பட்டு பணி நிறுவலில் காணாமல் போயிடுது. இதனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிறைய பிடிஏ டீச்சர்ஸோட அரசு பணிக்கனவு நிறைய இடங்களில் நிராசையாக போயிட்டு வெவ்வேறு ஸ்கூலில் மாறி போயிட்டுருக்க வாழ்க்கை தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. குடும்ப அளவில் அரசு இதற்கு வேறு ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்கி செஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக போகும். அதாவது தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும். தனியார் பள்ளிகளோட கூடுதலான எண்ணிக்கையை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் காப்பாற்றவும் முடியும். அதில் வேலை செய்கின்ற, முக்கியமாக இது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை செய்கின்ற பிடிஏ டீச்சர்ஸோட நலன் காப்பாற்றப்படும். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.